தியாகு சார் தொடர்ந்து. அதான் அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மராட்டியத்தில், ஹரியானாவில், கடைசியாக பீகாரில் தேர்தல் வந்துச்சு. இப்போ நேற்றைய தினம் அமித்ஷா சொல்கிறாரு, அடுத்து மேற்கு வங்கம், தமிழ்நாடு, இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா உண்மையான ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கிற தில்லியினுடைய ஆதிக்கத்தில் இந்த மாநிலங்களில் நடக்கிற தேர்தல் எல்லாவற்றையும் கூட 2024 மக்கள் இவர்களுக்கு தனி பெரும்பான்மை வழங்க மறுத்தாங்க இல்லையா, அந்த ஜனநாயக கட்டளையை மீறி அந்த இடத்தை பிடிப்பதற்கு, அதிகாரத்தை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு அவங்களுடைய நோக்கமாகிய ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டில் இந்து ராஷ்டிரத்துக்குரிய வேலைகளை செய்வதற்கு அப்படி இந்த தேர்தலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அரசியல் சக்தியாக இருந்தாலும் இந்த ஆபத்தை உணர்ந்து இந்த போட்டியை தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்துத்துவ பாய்சத்துக்குமான போட்டியாக பார்த்தால் மட்டும்தான் சரியான ஒரு இலக்கை நிர்ணயிக்க முடியும், சரியான யுக்தியை வகுக்க முடியும். திமுகவை எதிர்ப்பதில் யார் முந்தி என்பதல்ல இங்க முக்கியம். பாஜகவை அதனுடைய களம் அப்படித்தானே சார் இருக்கு. திமுக எதிர்ப்பு தானே இங்க களமா மாறி இல்ல. நீங்க களம் என்று ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு சட்டமன்றத்தில் எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க என்று களத்தை பார்ப்பதற்கு பதில் என்ன கொள்கைகள் மோதுகின்றன, என்ன நோக்கங்கள் மோதுகின்றன, என்ன வரலாற்று பார்வையில் இந்த தேர்தலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். சாமானிய மக்கள்கிட்ட போய் இவர் பெரியவர், அவர் பெரியவர், இவர் கவர்ச்சியானவர், அவர் இதை சாதித்தார், இதில் ஒன்றும் அர்த்தமே இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. எல்லாரும் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கட்சியாக. சார் நீங்கள் சொல்ல உண்மையை அக்செப்ட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் கொள்கை ரீதியில், அமைப்பு ரீதியில் உள்ள விஷயங்களை பேசுகிறீங்க. ஆனால் தேர்தல் அரசியலில் வெற்றி தானே ஃபைனல். அதான் வெற்றி எதன் நோக்கி இல்லை, எதன் வெற்றி. நான் என்ன கேட்குறேன்னா, எந்த கொள்கையின் வெற்றி. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது கொள்கை எதிரிங்கிறாங்க, நாங்கள் கொள்கை உள்ளவர்கள்ங்கிறாங்க, கொள்கை கூட்டணிங்கிறாங்க. சரி, இந்த கொள்கையில் எது மையமாக இருக்க வேண்டிய கொள்கை? வரலாற்றினுடைய இந்த கட்டத்தில் நான் சொல்கிறேன், சென்ற தேர்தலில் இங்கே ஒரு முழக்கம் தரப்பட்டது, வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு. நாங்கள் மீண்டுமா மோடி, வேண்டவே வேண்டாம்னு எதிர் முழக்கம் கொடுத்தோம். அது ஒரு நெகட்டிவ் ஸ்லோகன். ஆனால் எதுக்காக அந்த முழக்கம் கொடுக்கப்படுது? யார் வந்தாலும் வரட்டும், இவங்க திரும்ப வரக்கூடாதுன்னு. தமிழ்நாட்டு மக்கள் 100 விழுக்காடு இதை நிராகரிச்சாங்க, அவங்க முயற்சியை. இப்ப அந்த இடத்தை உடைத்து கொண்டு 2021 எதிர்கட்சியா 4 பேர் சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்காங்களா சார்? அதான் சொல்றேன், அது கூட வரவிடக்கூடாது. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றியா இருக்கணும். ஏன்னா புது புது குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்கும், தமிழ்நாட்டில் குட்டையை குழப்புவதற்கும் எல்லா வழிகளையும் கையாளுறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர் நேற்று என்ன சொல்றாரு? திருப்பரங்குன்றத்தில் நீதி ஜெயிக்கணும், சட்டம் ஜெயிக்கணும், உண்மை ஜெயிக்கணும், அதெல்லாம் முக்கியம் இல்லை, இந்துக்கள் ஜெயிக்கணும். எந்த இந்துக்களை எதிர்த்து எந்த இந்துக்கள் ஜெயிக்கணும்? எங்க அங்க இந்துக்கள் ஜெயிக்கணும்னா யார் தோக்கணும்? இப்போ ஒரு நீதிமன்ற உத்தரவு போடுது. அந்த நீதிமன்ற உத்தரவு யாருக்குன்னா அந்த அறங்காவலர் குழுவிற்கு. அறங்காவலர்கள், அந்த கோயில் நிர்வாகம் யார் கையில் இருக்கு? இந்துக்கள் கையில தான் இருக்கு. அந்த இந்துக்கள் தோற்கணுமா? எந்த இந்து இல்லை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எந்த ஃபேக்ட்ஸை பற்றியோ சட்டத்தை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழ்நாட்டில் அவங்களுடைய அந்த அயோத்திபாணி அரசியலை நுழைக்க அது பாஜக செய்கிறது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய பார்வையை நான் முன்வைக்கிறேன். ஆனா இங்க திமுகவுக்கு யார் போட்டின்னு இருக்குல்ல, நாம் தமிழர் நான் தான் போட்டின்னு சொல்றாங்க, தாவேக்கா நாங்கள் தான் நேர் போட்டி அப்படிங்கிறாங்க, அதிமுக அந்த களத்தில் உங்களுடைய பார்வை. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தேர்தலை ஆட்களுக்கு இடையிலான போட்டியாக, கட்சிகளுக்கு இடையிலான போட்டியாக, நல்லது செய்தவருக்கு கொடுக்கிற பரிசாக இது பார்க்கறத ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். அதுக்கு நம்ம வேண்டியில்லை, அதுக்கு நம்ம வேண்டியில்லை. பதவி போட்டியாக ஒரு தேர்தலை அவங்க அணுகுறாங்கன்னா 2021 எதற்கு எதிரான தேர்தலா இருந்துச்சு, போட்டியா இருந்துச்சு? 2021 நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. 92 டிசம்பர் 6 கொடுமைக்கு பிறகு இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு தேர்தலும் இந்துத்துவ வல்லாதிக்கத்தை எதிர்த்து யார் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கணும். இதுதான் தேர்தல் மையமான கருத்து. அது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா 92 இந்திய வரலாற்றில் திருப்பு முனை டிசம்பர் 6 அன்றுதான் தொடங்கியது இந்த இந்துத்துவ ஆதிக்க. 99 தேர்தல், மக்களவை தேர்தல், அது எப்படி இருந்துச்சு? எந்த வருஷம் சொல்றீங்க? 2009 கேட்குறீங்க? 99 இல்லை, நான் சொல்றது ஒவ்வொரு தேர்தலையா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க 92 நான் எது சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்.
அதுதான் வந்து ஒரு பாபர் மசூதியை இடித்த ஒரு அநியாயம் நடந்த நாள் அது. அது ஒவ்வொன்றா இதை மையமாக வைத்து தான் அந்த கட்சி தன்னை வளர்த்து கொண்டது. ஒரு சட்டவிரோத செயலை செய்து உச்சநீதிமன்றத்திலேயே கொண்டு போய் சத்தியம் செய்து நாங்கள் பாதுகாப்போம், எந்த கேடும் நடக்காதுன்னு சொல்லி அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கல்யாண் சிங் உறுதி கொடுத்து 2 நம்பிக்கைகள், இது நம்பிக்கைகளை குறுக்கிடாதீர்கள்னு அத்வானி பேசி. இப்ப பாருங்க சார், நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். 2021 பாஜக பெற்ற வாக்குகளை விடவும் 2024 பாஜக பெற்ற வாக்குகள் அதிகமாக இருந்துச்சு. நான் சொல்றது பாஜக இதில் வெற்றி பெற்றுச்சா தோற்றுச்சாங்கிறதல்ல என் வாதம். வெற்றி பெற விடலாமா கூடாதுங்கிறது தான் வாதம். இப்ப இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கிறத பத்தி நான் பேசல. யாருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பத்தி, யாருக்கு வாய்ப்பு இருக்க கூடாதுங்கிறத பத்தி நான் பேசுறேன். யார் ஜெயிச்சத விடக்கூடாது. அப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறீங்க. பாஜக திமுகவுக்குன்னு நான் இறுதியா சொல்லல. ஏன்னா திமுக முதல்ல அது சொல்லட்டும்ங்கறேன். திமுக என்ன சொல்லணும், சரி எங்களுக்கு நாங்க வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தோம், நற்பணி திட்டங்கள் கொண்டு வந்தோம், நலத்திட்ட உதவிகள் சொன்னோன்னு தான் ஓட்டு கேட்கிறாங்களே தவிர பாஜகவை எதிர்க்கிற உறுதியான சக்தி நாங்கள் தான். பாஜகவை பாதிதான் அந்த பிரச்சாரம் நடக்குது. சொல்லுங்க, பாஜகவுக்கு எதிராக யார் இருக்காங்க? பாஜகவுக்கு எதிராக யார் இருக்காங்க? தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. 40 தொகுதிகளும் தோற்கடித்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொருத்தமா யார் நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும். நீங்க அவங்க தமிழ் ஐயா சொன்ன மாதிரி ஜனவரி இருக்குது, இன்னும் இவ்வளவு மாசம் இருக்குல்ல, திமுகவே களத்தில் இல்ல. களத்தில் மைய கேள்வி யார் முதலமைச்சர், யார் ஜெயிக்க போறா, யார் ஆட்சி என்பதற்கு பதிலாக இந்திய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆபத்து தமிழ்நாட்டில் ஊடுருவ முயற்சிக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த தீயை பற்ற விடாமல் தடுக்கக்கூடிய யாரோ அவர்களை நாம் தேர்ந்தெடுப்போம். சார், ஒரு ரன்னர் இருக்கணும், ஒரு வின்னர் இருக்கணும். நீங்க யாரையாவது ஒருத்தரை அதுல ஃபேஸ் பண்ணணும்ல. நீங்க இந்த போட்டியை வந்து எப்படி பாக்குறீங்கன்னா, தேர்தல் கிரிக்கெட் பந்தயம் மாதிரி, சடுகுடு பந்தயம் மாதிரிலாம் பாக்குறீங்க. நம்ம அப்படி பார்க்கல. இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க இந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனை தேர்தல்கள், எத்தனை முதலமைச்சர்கள் எல்லாம் வந்துச்சு. ஏதாவது ஒரு முதலமைச்சர் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சிட்டாருன்னு வருதா? இன்னைக்கு வருது உங்களுக்கு. இந்திய அரசே என்ன செய்யறாங்கன்னா, ஜிடிபியை மிகைப்படுத்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லி IMF சி கிரேடுக்கு தள்ளுறான். வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கிறோம், ஆட்டுக்கு இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோம்னு சொன்னதெல்லாம் என்னாச்சுங்கிற கேள்வி. அது 2 பக்கமும் இருக்கு. ஆனா ஒவ்வொரு தேர்தலும் நீங்க ஒரு இயக்கவாதியா இதை முன்வைக்கிறீங்க. இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்தது. நமக்கு தெரிஞ்சு பாஜக அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கு. நமக்கு தெரியாமலே அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. ராகுல் காந்தி 3 கேள்வி கேட்டார்ல நாடாளுமன்றத்தில், யாராவது பதில் சொல்ல முடிஞ்சா? ஏன் வந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கும் அதிகாரத்திலிருந்து தலைமை நீதிபதியை ஏன் நீக்கினீர்கள்? 1 அவர் கேட்ட கேள்விகள் நாடாளுமன்றத்தில் கேட்கிறார். நம்பர் 2, ஏன் தலைமை தேர்தல் ஆணையருக்கு டோட்டல் இம்யூனிட்டி கொடுக்கணும்? அவர் என்ன செய்தாலும் நடவடிக்கை எடுக்க முடியாது. நம்பர் 3, ஏன் சிசிடிவி எல்லாம் அழிக்க சொன்னீங்க இத்தனை நாள் கழிச்சு? இதுக்கு எந்த விளக்கம் கிடையாதுல்ல உங்களுக்கு. இது எல்லாமே வாக்கு திருட்டு என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கிற காரியங்கள். ஏன் வந்து மொழிவழி மாநிலங்கள் என்று அமைக்கப்பட்டதற்கு பிறகு நான் அப்போ உங்க அடிப்படையில் வந்துட்டேன் சார், உங்க அடிப்படையிலே வரேன். அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியா? பாஜகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் போட்டி. யார் இருந்தாலும் சரி, இப்போதைக்கு இவங்க எல்லாம் பாஜக பக்கம் போயிட்டாங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அதிமுக நேரடி கூட்டு வக்ஃப் சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தமிழ் மக்களுக்கு எதிரான ஒவ்வொரு சட்டத்துக்கும் அதிமுக ஏத்து ஓட்டு போட்டாங்க பார்லிமெண்ட்ல. யாரு? அதிமுக கூட்டணி வைத்த பிறகு ஏத்து ஓட்டு போட்டாங்க. அப்படி தவறா இருந்தா சரி, நான் திருப்பி பெற்றுக்கிறேன். அதுக்காக ஒரு இயக்கம் நடத்தல. இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம், அது வேற செய்தி. ஆனா என்ன முக்கியம்னா, பாஜகவை தோளில் சுமக்கிற வேலையை எடப்பாடி செய்து கொண்டுதானே இருக்காரு. அதான முக்கியம் உங்களுக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க பாக்குறீங்களே, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க தேவைக்க வந்து இன்னும் விஜய் முதலமைச்சர், ஸ்டாலின் மோசம், இதோட அரசியல். இவ்வளவுதான அரசியல், வேற என்ன கொள்கை இருக்கு? கொள்கை எதிரிக்கிறாங்க. கொள்கை எதிரிக்கிறதுல நீங்க என்ன மாற்று கொள்கையை வைக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றம் பற்றி விஜய்க்கு வாய் திறக்க முடியலையே. ஏன் பேசாம இருக்காரு? அவங்கள்ட்ட இப்படி சொன்னா காங்கிரஸ் கோவிச்சுக்குமா, அப்படி சொன்னா அவங்க கோவிச்சுக்குவாங்களா? எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருப்போங்கிற பார்வையை தவிர வேற என்ன இருக்குதுல? இந்த கொள்கையற்ற கூட்டத்துக்கு இடையில ஒப்பளவில் ரிலேட்டிவா டிஎம்கே நிக்கிறாங்க. ஆனா நிக்கிற உறுதி போதாதுன்னு நான் சொல்றேன். அவங்க இன்னும் சரியா வரணும். சரி, அப்போ உங்களுடைய பார்வை நான் எப்படி எடுத்துக்கலாம்? திமுகக்கு எதிராக யார் இருக்காங்க, இல்லைன்னா பாஜகக்கு எதிராக யார் இருக்காங்க? அதை ஃபைனலா இந்த ரவுண்ட்ல சொல்லிருங்க சார். கட்சிகள் ரீதியா அதை சொல்லிருங்க.
சொல்லிருங்க கட்சிகள் இல்ல ரீதியா அதுதான் இவங்க திமுகவுக்கு எதிரான இல்ல, பாஜகவுக்கு எதிராக திமுக இருக்கு, மற்றவங்களோட ஒப்பிட்டா முன்னுக்கு நிக்கிறாங்க. அதனால பாஜகவை தோற்கடிப்பதற்கு திமுகங்கிற அந்த கருவி தேவைப்படுகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்ப அதிமுக இல்ல, நிச்சயமா இல்ல. அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறது ஒண்ணுதான், பாஜகவை தேர்ந்தெடுக்கிறது ஒண்ணுதான், தேவகவையும் தேர்ந்தெடுக்கிறது ஒண்ணுதான், நாம் தமிழர் தேர்ந்தெடுக்கிறது ஒண்ணுதான். இது எல்லாமே பாஜகவினுடைய சூழ்ச்சி. அப்போ அதிமுகவுடைய முதுகுல பாஜக சவாரி செய்தா, பாஜக முதுகுல அதிமுக சவாரி செய்தா? அதிமுக முதுகுல பாஜக தெளிவா சவாரி செய்து, இங்க அவங்களுக்கு வலிமையே இல்லாத போது இந்த கட்சி ஒரு பெரிய கட்சி கிடைச்சிருக்கு, அவங்க தலையில ஏறி இங்க இருந்து டெல்லிக்கு போய் இவங்க கட்சி உள்கட்சி பிரச்சனை கூட பேரம் பேசிட்டு இருக்காங்களே, என்ன அர்த்தம்? பாஜக பிரச்சனையில் இவங்க யாராவது தலையிட முடியுமா? எடப்பாடி தலையிட்டு வாங்க அமித்ஷா நான் உங்களுக்கும் அவருக்கும் தீர்த்து வைக்கிறேன்னு பேச முடியுமா? நிச்சயமா இல்லை. ஓகே சார், குறுக்கிட்டு இருந்தீங்க. தலைமை நீதிபதியை சேர்க்கலைங்கிறது உண்மை, அதுதான் சார் கரெக்ட். ஏன்னா நாளைக்கு அதை பற்றி யாரை அப்பாயின்ட் பண்ணீங்கன்னு ஒரு வழக்கு அங்கே போச்சுன்னா தலைமை நீதிபதி கேட்க வேண்டிய அவசியம் வரும். நீதிபதியை இதில் பார்ட்டி ஆக்கக்கூடாது. இதுக்கு மட்டும் இல்லை, எதுக்குமே செலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு தலைமை நீதிபதி ப்ராசஸ் ஆக்கிறது, பார்ட்டி ஆக்கிறதுங்கிறது தவறு. திமுக வெர்சஸ் அதிமுக என 43% பேர் வாக்களித்திருக்கிறாங்க. திமுக வெர்சஸ் தாவேகா என 37% பேரும், அதிமுக வெர்சஸ் தாவேகா என 3% பேரும், 4 முனை போட்டி என 17% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. அதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதற்கு திமுக வெர்சஸ் அதிமுக என 51% பேரும், திமுக வெர்சஸ் தாவேகா என 37% பேரும், அதிமுக வெர்சஸ் தாவேகா என 3% பேரும், 4 முனை போட்டி என 9% பேரும் வாக்களித்திருக்காங்க. தமிழ்மணி சார். சார் நான் எப்பொழுதுமே அதை நம்புறதில்லை வெளிப்படையாக, அதனால் இதுக்கு இதை வச்சு பதில் சொல்லலை. ஒரு கருத்து இங்கே தெரிவிக்கப்பட்டது, எடப்பாடி பழனிசாமி பாஜக கண்டு பயப்படுறார் அப்படின்ட்டு ஒரு பொதுவான கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன் அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர் 3 மணிக்கு ஒருத்தர் இவர் இல்லை தலைவருக்கு எலெக்ஷன் நடத்தி முதல்ல ஒரு நாமினேஷனை நீ வாங்கினீன்னா இவர் இருக்கிறவர்கிட்ட இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட, அதுக்கு பிறகுதான் வருவேன்னு வீட்டில் இருந்த தைரியசாலி இபிஎஸ். இவர் 3 தடவை மீட்டிங்கை மாற்றி வச்சார். உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்கள் தொலைக்காட்சியும். காலைல 11 மணிக்கு சர்வகட்சி மீட்டிங் வரமாட்டேன்ட்டார் இபிஎஸ். செய், இந்த தலைவரை வச்சுக்கிட்டு நான் தலைவரை ஏற்றுக்க முடியாது, நடத்த முடியாது, தலைவரை உங்கள் கட்சிக்கு திருப்பி அதை 12:30 மணிக்கு வச்சார். திருப்பி அதை 3 வரமாட்டேன்ட்டார். எப்போ சேதி வருதோ நீ ஒரு நாமினேஷன் போட்டிருக்காரு ஒருத்தர்னுட்டு நடந்ததா இல்லையா சார்? நடக்கலையா? என்ன நீங்கள் நெறியாளர், அதனால தான் கேட்டேன். அவன் தலைவன் அந்தாலும் பயப்படுறான்னு சொன்னால் அப்புறம் என்ன சார் செய்ய முடியும்? அவர் ஒரு கட்சியினுடைய அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவரை மாற்றுகிற திறமை இருக்குமானால் அவன் பயப்படுறவன் இல்லை. இந்த கணிப்பு பற்றி கேட்குறீங்க இல்லையா, மக்கள் தீர்ப்பு, இது ஒரு பொதுவான டெண்டன்சியை வெளிப்படுத்துது. அதாவது திமுகவுக்கு எதிராக அதிமுக முதலிடத்தில் இருக்கு இந்த கணிப்பின்படி, திமுகவுக்கு எதிராக தவேக என்பது 2வது இடத்துல இருக்கு. என்னுடைய பார்வையில் இது மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. அதான் எப்படி மாறிக்கொண்டிருக்குதுன்னா, அதிமுக இடத்திற்கு தவேக வந்து கொண்டிருக்கு. இது ஒரு கணிப்பு, நான் விரும்புகிற ஒரு சூழல்லாம் இல்லை. நான் விரும்புகிறது என்னன்னா முதல்ல நான் சொல்லிட்டேன், இது இப்படி தான் நல்லதுன்னா நான் சொல்லலை. ஆனால் அந்த போக்கு இருக்குது. ஏன்னா விஜய் பற்றியும் தவேக பற்றியும் பெரிதும் குறைத்து மதிப்பிடப்படுதுன்னு நான் கருதுகிறேன். விஜயினுடைய வலிமை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரசிகர்கள் படத்தை விரும்புகிறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க, கருத்து சொல்கிறாங்க, கூட்டம் சேருது. இது 1/3 பங்குக்கும் குறைவு தான். இன்னும் 2 பங்கு வலிமை எதில் வருதுன்னா, அவர் பாஜகவை எதிர்ப்பதாக அறிவிப்பதில் வருது. செய்கிறாரா இல்லையாங்கிறது அப்புறம், இது கொள்கை எதிரிங்கிறார். ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு விவாதத்தில் ஒருத்தர் பாஜக ஆதரவாளர் சொன்னார், இது அருமையான சந்தர்ப்பம், பாஜகவோட போய் சேர்ந்துடுறதுக்கு இதுதான் சந்தர்ப்பம்னார். நிறைய பேர் அப்படி செஞ்சிருவாரோன்னெலாம் நினச்சாங்க. அவர் உஷாராக இருந்தார், அதை மறுத்துட்டார். நாங்கள் பாஜக தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பாஜகவோட உறவில்லைன்ட்டார். கடுமையாக எதிர்க்கிறாரா இல்லையாங்கிறது அப்புறம், ஆனால் அதை ஏற்றுக்கலை.
அடுத்தது திமுக எதிர்ப்பு. இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவில் 2/3 பங்குக்கு மேல். இந்த ஆதரவை அவர் எப்படி அமைப்பு வழி திரட்டுவார், வாக்குகளாக எப்படி மாற்ற போறார்கள் அடுத்த கேள்வி. இது ஒரு காலத்தில் எம்ஜிஆரை பற்றி இப்படி குறைத்து மதிப்பிட்டார்கள். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுக டெபாசிட் இழந்த போதுதான் எம்ஜிஆரோட உண்மையான வலிமை. என்ன எம்ஜிஆரோட வலிமைன்னா, அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, திமுக தலைவராக இருந்தாரு, பொருளாளராக இருந்தார் என்பதையெல்லாம் காட்டிலும் அன்றைக்கு இருந்த ட்ரெண்ட் இருக்கு பாருங்க, திமுக எதிர்ப்பு ட்ரெண்ட், அதை சரியா அவர் ரெப்ரசன்ட் பண்ணார். அந்த தொகுதியில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2வது இடம் காமராஜ் தலைமையிலான பழைய காங்கிரஸ் வந்தாங்க, பிபி சிந்தன் வந்தார். 3வது இடம் திமுக டெபாசிட் போனிச்சு. 4வது இடம் இந்திரா காங்கிரஸ் பரிதாபமான தோல்வி அடைஞ்சிச்சு. இதுதான் அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்டை வெளிப்படுத்தினுச்சு. இன்னைக்கு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் இட்ஸ் growing towards ஏடிஎம்கேயை தாவேக ரீப்ளேஸ் பண்றதை நோக்கி போய்கொண்டிருக்கு. நன்றி. இந்த 5-6 மாசத்துல என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ரவி சார், இல்லை, எம்ஜிஆர் ஐயாவை பற்றி அவர் சொன்னதுக்குள்ளே நான் போனேன்னா விவாதம் நீண்டமாக போகும். பட் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும். எம்ஜிஆர் ஐயா ஒரு பக்கம் பேரவைன்னு ஒன்று வச்சுட்டு இருந்தார், ஒரு அறிவார்ந்த ஸ்டேட்ஸ்மேன் கமிட்டின்னு ஒன்று வச்சுட்டு இருந்தார். இவர் இப்போதைக்கு செங்கோட்டையன் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு. இப்போ கேள்வி என்னென்னா, உங்களுடைய வாக்கிலேயே முதலையும் 4ஐயும் கூட்டினீங்கனாலே அது திமுக அண்ட் வாசஸ் அதிமுக தான் தெரிஞ்சிடும். 2-3 கருத்து சொன்னார், அதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். தேர்தல் ஆணையரை நிர்ணயிக்கிறதுல தலைமை நீதிபதி எந்த தேர்தலில் பண்ணாருன்னு சொல்லுங்கள். எந்த தேர்தலில் நீதிமன்றம் ஒரு ஆளை வச்சு தேர்தல் ஆணையத்தை முடிவு பண்ணிச்சு, அதை பிஜேபி தூக்கிடுச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு கருத்து தெரிவித்தாங்க, அந்த கருத்துக்கு மறுதளித்தோம் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது தேர்தல் ஆணையருக்கு இம்யூனிட்டி கொடுத்தது பிஜேபி இல்லை, அம்பேத்கர். கவர்மெண்ட்டுக்கும் சிஇசிக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத முடிவெடுத்தது அம்பேத்கர், பிஜேபி இல்லை. 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஐஎம்எஃப் குவார்ட்டர் விஷயத்தை பற்றி சொன்னார். அந்த ஐஎம்எஃப் சீனாவையும் சீக்ரெட்டில் தான் வச்சுருக்குங்கிறத தகவலை அவர் சொன்னார்னா கம்யூனிஸ்ட்டுக்கு உதவும். திருப்பரங்குன்றம் போர்டில் அறங்காவலருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். 90% கோவில்களில் அறங்காவலர்களே கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் யார் அறங்காவலர்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்படி இருந்தால் அவர் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றி தீபம் ஏற்றுவதா வேண்டாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் அந்த நிர்வாகம் நிர்வாக குழுவும் நாங்கள் தீபத்தூணில் தொடர்ந்து ஏற்றிக் கொண்டிருக்கிறோம் கார்த்திகை தீபம். இது டைவர்ட் பண்ண விரும்பல, அதெல்லாமே இந்து அறநிலையத்துறை வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலை சந்திக்கும் போது கம்யூனிஸ்ட் கூட்டணியை வைத்துக் கொண்டு சந்திச்சாரு. எம்ஜிஆர்ன்றவரை நடிகருங்கிறதுனால நான் இது பண்ண விரும்பல. அவர் எம்ஜிஆர் பேரவை பல முடிவுகளை களத்தில் திமுகவாக எடுத்துக்கொண்டிருந்தது. விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது. முஸ்தபா சார், என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் பேரவை மாதிரி விஜய் அவர்கள் விஜய் மக்கள் பேரவை வச்சு தான் 100 சீட் கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கிறாரு, அரசியல் களத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி கிரவுண்ட் ரியாலிட்டியில் பார்த்தா நீங்கள் உங்கள் கருத்தை பார்த்தீங்கன்னா 6% வித்தியாசம் வருது திமுகவா தாவேகா என்ற அடிப்படையில். சார், என்னதான் எடப்பாடி பார்த்தீங்கன்னா நெஞ்ச நிமித்து நான் பாஜக எதிர்க்கிறேன்னு சொன்னாலும் அமித்ஷா உட்காரும் போது பக்கத்தில் அண்ணாமலை உட்காந்து தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? நான் உள்கட்சியில் தலையிட மாட்டேன் அப்படின்னு தலையிட்டு இருந்த பாஜக கொஞ்சம் உத்தரவாதம் கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் தாண்டினாலும் நான் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியை ரன் பண்ணுமா, நான் போய் உட்கார சொன்னேன்ல பீச்சில் 3 வாட்டி முதலமைச்சர் தர்மயுத்தம் நடத்த சொன்னல, அவரை கொண்டாந்து சேர்த்து வச்சு தான் ஆகணும். கவர்னர் கைப்பிடிச்சி கொடுத்து தான் ஆகணும். இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்க மாட்டாருன்ற காலத்தில் நான் பார்க்குறேன்.